ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமா இருக்கு. வாரத்தினுடைய தொடக்கம், வாரத்தினுடைய மத்தியம பாகம், இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதாவது இப்போயிலிருந்து முதல் 5 நாட்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த வார இறுதியில கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். உழைக்க வேண்டியது இருக்கும். முக்கியமான வேலைக்காக, படிக்கிறதுக்காக பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. முக்கியமா சந்திரன், அந்த சுகாதிபதி சூரியனோடு சேர்ந்து 5ஆம் பாவத்துல சஞ்சரிக்கிறார். இந்த சூரிய சந்திர சேர்க்கையோடு கேதுவும் இணைந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதியதா ஏதாவது கற்றுக்கொள்வதற்கு, படிப்பதற்கு, ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை செய்து பார்ப்பதற்கு, இதுக்கெல்லாம் அனுகூலமான விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை பிளான் பண்றதுக்கான நல்ல காலமாக இது இருக்கும். உங்களுடைய புத்தி சமயோசிதமாக செயல்படும். அறிவுபூர்வமாக நீங்க இருக்கலாம். ஆராய்ச்சி செய்து ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணலாம். குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம்னு சொல்லுவோம், புதுசா கல்வி ஆரம்பிக்கிறது. அதுபோல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை, வித்தையை, கலையை கற்றுக்கொள்வதற்கு இந்த வாரம் உகந்த வாரம். துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளலாம். இந்த வாரத்துல சந்திர தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ நாள் வருகிறது. அப்புறம் சாம உபாகர்மா, ஆவணி அவட்டத்தை ஒட்டி ரிக்கேஜூர் உபாகர்மா வரும். விநாயக சதுர்த்தியை ஒட்டி சாம உபாகர்மா வரும். அது இந்த வாரத்துல வருது. விநாயக சதுர்த்தி பண்டிகை வருகிறது. ரிஷி பஞ்சமி விரதம் இருக்கு. அப்புறம் சஷ்டி விரதம் இருக்கு. இந்த நாட்கள்லாம் அவரவருடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு விரதம் வழிபாடுகள்லாம் செய்து இந்த வாரத்துல எல்லோருமே நற்பலனை பெறுவோம். சார், மேஷ ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சா நல்லதுன்றதையும் ரொம்ப விரிவா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம் தரக்கூடிய வாரமாக அமைய போகின்றது. ராசிக்கு 4ஆம் இடம் இந்த வாரத்துல உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அந்த இடத்துல சந்திரன் தான் வாரம் தொடங்குகின்றது. 4ஆம் இடம் சிம்ம ராசியாக இருக்கும். சூரியன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். கூட கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அப்படி 4ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது. 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் அங்க இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனோடு கூடி 3ஆம் இடத்துல இருக்கார். கடுமையாக உழைக்கிறது, விடாமுயற்சி செய்யறது, அதன் மூலமாக முன்னேற்றமானது கிடைக்கும். உங்களுக்கு உயர் அதிகாரி, முதலாளி அனுமதித்தாதான், ஒரு சைன் பண்ணாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும்னா அந்த விஷயம் இப்ப நடக்கும். சூரியன் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்காரோ, எப்பெல்லாம் சாதகமா இருக்காரோ அப்பெல்லாம் வீட்டுல அப்பா கிட்ட தேவையான விஷயங்களை கேட்டு பெற முடியும். அலுவலகத்துல உயர் அதிகாரி, முதலாளி இடத்துல தேவையான விஷயங்கள் நடக்கும். அரசாங்க ரீதியாக ஏதாவது சலுகைகள், விஷயங்கள் தேவைன்னு சொன்னா அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் இந்த வாரத்துல உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. ரொம்ப காலமா திருமணத்திற்கு பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஆனா சம்மதம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த வாரம் உங்களுக்கு இந்த விஷயத்தை பெற்றுத்தரும். திருமண விஷயமும் அனுகூலமாக இந்த வாரத்துல இருக்கும். சார், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்ல உங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? மிதுன ராசி என்பர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. ராசியாதிபதியா இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. ராசியில தனகாரகன் குருவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. ராசியாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெற்றோர் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுடைய வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமா ஏதாவது நடக்கணும். சொத்தை நீங்க சரி பண்ணணும். ஒரு வீடு இருக்கு, அது பழுதடைந்து இருக்கு, அதை புனர்ப்பிக்கணும், புதுப்பிக்கணும்னு சொன்னா அந்த விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் சம்பந்தமாக நீங்க பேசி முடிவு பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. தனாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் பாவத்துல தொடங்கி சூரியனோடு இருக்கார், அப்புறம் செவ்வாயோடு இருக்கார், அப்புறம் 6ஆம் பாவத்துல இந்த வாரத்தை பூர்த்தி பண்றார். அதனால கடன் தேவைன்னாலும் கூட இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று கடமையில கவனமா இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா பிறருக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா, பிறரோடு சேர்ந்து நல்ல காரியங்கள்ல ஈடுபட முடியுமான்னு பாருங்க. ஜென்மகுரு காலத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்கள பார்க்கறதுக்கு முன்னாடி, நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா? சார். தயாளன் காரைக்குடியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 1/6/1980 காலை 8:20 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, கடந்த சில மாதங்களாக எனக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்காக சிகிச்சைகள் பெற்று வருகிறேன். என் நோய் தீர்ந்து உடல்நிலை சீராகுமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்திருக்காரு. பூராட நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்திருக்காரு. லக்னம் வந்து மிதுன லக்னமாக இருக்கின்றது. இப்போ ஆரோக்கியம் பற்றி, நோய்கள பத்தி அவர் கேட்டிருக்கார். அப்போ நம்ம எந்த இடத்த எடுத்து பார்க்கணும்னு சொன்னா, இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? 6ஆம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்கு? அப்படின்னு சொல்லி இங்கிருந்து தான் நம்ம வந்து இதற்கான பலன சொல்ல ஆரம்பிக்கணும். எப்போ வந்து ஒரு நோய் பத்தி நம்ம பார்க்குறோமோ, அப்ப 6ஆம் அதிபதி எப்படி நோய் வரும் அப்படின்றது, லக்ன அதிபதி நன்றாக இருந்தா நோயை எதிர்த்து அவரால வெல்ல முடியும். லக்ன அதிபதி பலம் இழந்துட்டாருன்னு சொன்னா அவர் நோயாளி ஆயிடுவார். அப்போ உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் நோய் குடுக்கிறார். லக்ன அதிபதி புதன் நன்றாக இருக்கின்றார். அந்த நோயை எதிர்த்து போராட முடியும். வெற்றி பெற முடியும். உங்களுடைய பயிற்சி, முயற்சி வந்து அதிகமாக தேவைப்படும். அத நீங்க செய்தீங்கன்னு சொன்னா, கட்டாயம் இந்த நோயிலிருந்து நீங்க விடுபடலாம். 2வது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுக்கு என்னென்ன கிரகங்கள் சம்பந்தமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கிரகங்கள்ல காற்று ராசி, ஜல ராசி அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா? இந்த 2 கிரகங்கள் வந்து சம்மந்தப்படுகின்றது. அதனால நீங்க வந்து பயிற்சிகள் செய்யணும். அதன் பிறகு வந்து உங்களுடைய சுற்றுப்புறத்த வந்து ரொம்ப சரியாக, சுத்தமாக இருக்கும்படி நீங்க வைத்துக் கொண்டிருக்கணும். வாகனங்கள்ல பயணங்கள் செய்றீங்கன்னு சொன்னா, முடிந்த அளவிற்கு 4 சக்கர வாகனத்துல குளோஸ்டா இருக்கிற மாரி வாகனத்துல போணும். அதுபோல நீங்க ஈஸியா வந்து அலர்ஜி வர்றதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் வந்து செய்யாம இருக்கிறது நல்லது. இது வந்து மேற்கொண்டு பாதிப்படையாம இருக்கிறதுக்கும், பிறகு உங்களுக்கு நோய் சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்கான பலனா இருக்கும். தசை என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சுக்கிர திசையில பிறந்து, இப்போ உங்களுக்கு ராகு திசை. ராகு திசையில ராகுவுடைய புக்தி முடிந்து, இப்போ குருவுடைய புக்தி தொடங்கி நடந்து கொண்டிருக்கு. கடந்த ஏப்ரல் மாதத்துல இந்த புக்தி ஆரம்பிச்சது. இந்த லக்னத்திற்கு குருவ தான் மாரகாதிபதி, பாதகாதிபதி சொல்லுவோம். அப்ப இந்த குரு திசையில கட்டாயம் ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரணும். அதற்கான ஒரு அம்சம் தான் இந்த உடல் உபாதையா இருக்கு. அப்போ இது கட்டாயம் உங்களுக்கு சரியாகும். நெறைய செலவு பண்ணி வைத்தியங்கள் பார்த்து கொண்டா சரியாகும். மேற்கொண்டு இந்த குரு புக்தி வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். அவ்வப்போது ஏதாவது தர்ம காரியங்கள், செலவுகள், புண்ணிய காரியங்கள், ஆன்மீக சம்பந்தமாக செலவுகள் நெறைய செய்து கொண்டே இருக்கும்போது, சுப விரயமாக நீங்க உங்களுடைய பணத்தை வந்து நீங்க செலவு செய்யும்போது, இதுபோல மருத்துவ செலவுகள குறைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது. 2வது குருவுடைய புக்தின்னு சொல்றதுனால, மிகச் சரியான மருத்துவருடைய அறிவுரை உங்களுக்கு வந்து அப்படியே கேட்டு நடக்கும்போது பலன் தரும். சீக்கிரமா இதிலிருந்து நீங்க குணமாக முடியும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாம, அவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வயதானவர்கள்ல கூட நெறைய பேர் ஆரோக்கியமா இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஆனா நெறைய குழந்தைங்க சின்ன வயசுலயே மிகப்பெரிய பிரச்சனையினால, மிகப்பெரிய நோய்கள்னால அவதிப்படுறதையும் பார்க்க முடியுது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணங்கள்னா என்ன காரணங்கள் சார்? நிச்சயமாம்மா. இப்ப நீங்க கேட்கிற கொஸ்டின் பார்த்தோம்னா, நீங்க எதை அடிப்படையாக மனதிலே வைத்திருக்கிறீர்கள்னு சொன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எல்லாரும் பொதுவா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை இப்படி இருக்கிறது. ராகு இந்த இடத்துல இருக்கார், கேது இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி நிறைய காரணங்களை சொல்லலாம். அடுக்கிக் கொண்டே சப்பக்கட்டு கட்டுறான்னு தான் சொல்லணும். இப்போன்னு இல்ல. எப்பயுமே இந்த சூழல் இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ நமக்கு வெளியில தெரியறது, அப்போ தெரியல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ நெறைய நமக்கு சமூகவியல் சார்ந்த நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. நெறைய பேக்டு ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் இது மாரிலாம் நெறைய இதெல்லாம் சாப்பிடாதே, சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். யாரும் கேட்கறதில்ல. நம்ம அந்த ட்ரெடிஷனலா ஃபுட்டா சாப்பிட்டா தான் நல்லதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறான்னு சொல்லிட்டு வெளியில ஒரு காரணங்களை சொல்லலாம். ஏன் இதற்கு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை தானே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கிரகங்கள் எப்பொழுதுமே சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. இதே ராகு ஏற்கனவே இந்த இடத்துல தான் இருந்திருப்பார். எப்பயுமே இந்த சூழல் இருந்து கொண்டு தான் இருந்தது. இதுல இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம்னு எடுத்து பார்க்கும் பொழுது, கடந்த நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டுல இந்த சராசரி வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்களினுடைய சராசரி வயது மனிதர்கள் இந்த உலகத்திலேயே எடுத்துட்டோம்னா, ஆண்களினுடைய சராசரி வயதும் கூடிதான் இருக்கு. பெண்களினுடைய சராசரி வயதும் கூடிதான் இருக்கு. இப்போ நம்ம சொல்றது, இப்போ நீங்க வந்து குழந்தைகளே செத்து போயிடுறா அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சராசரி வயதுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரணும் இல்லையா? அந்த மாதிரி குறையல. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதாவது அவர்கள் வாழுகின்ற காலகட்டம், அவருடைய ஆயுட்காலம்னு பார்க்கும் பொழுது, அது கடந்த நூற்றாண்டை விடவே இந்த நூற்றாண்டுல அதிகப்பட்டுத்தான் இருக்கிறதுன்னு சொல்றேன். ஆக பொதுவாக இருக்கிற கிரகநிலையை வச்சுட்டு அந்த மாதிரி சொல்ல முடியாது.
ஆக எவ்வளவோ விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இது அவரவருடைய ஜாதக பலன் தானே தவிர, இது ஓவராலா இருக்கக்கூடிய கிரகநிலைன்னு சொல்லிட்டு நம்ம பழிய தூக்கி அந்த கிரகநிலை மேல் போட முடியாது. வயதானவர்களும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய ஜாதக பலன், அவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்ப இந்த ஜாதகரை எடுத்துட்டா கூட அவருக்கு ஹீஸ் ஆஃப் 45 45 வயசு தான் ஆறுது. அதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே நான் நோய்வாய்ப்பட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் எது சம்பந்தப்பட்டுன்னு சொல்றாருன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்டுன்னு சொல்றார். நுரையீரல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அது 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது வேலை பார்க்கும். அவர் சொன்ன மாதிரி 6ஆம் பாவக அதிபதி, 6ஆம் பாவம்ங்கிறது பொதுவா ரோகத்தை குறித்து விடும். அந்த 6ஆம் பாவக அதிபதி செவ்வாய் போய் 3ஆம் பாவகத்துல உட்காரும் பொழுது அவருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்கிறது ஏற்கனவே ஜோதிடரால் சொல்லி இருக்க முடியும். நிச்சயமா தீர்மானம் பண்ணிடுவா. அந்த 3ஆம் இடம்ங்கிறது காது, மூக்கு, தொண்டை, இஎன்டின்னு சொல்றோம் இல்லையா? இது 3மே இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்லுவா. காதுக்குன்னு தனி டாக்டர், மூக்குக்கு தனி டாக்டர், தொண்டைக்கு தனியா டாக்டர் இல்லை. எர் நோஸ் டான்சில்ஸ் அப்படின்றது 3 பேருக்குமே அந்த 3மே சேர்ந்து ஒரே லிங்க்ல இருக்கும். அதோட சேர்ந்து நம்முடைய அந்த உணவு குழல் பிளஸ் மூச்சுக்குழல் நுரையீரல் வரைக்கும் 3ஆம் பாவம்ங்கிறது குறிச்சிடும். இந்த 3ஆம் பாவத்திலே 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னார். செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறது, சுக்கிரன் ராகுல அங்கதான் இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அப்போ அவருடைய ஜாதகத்திலே ராகு திசை ஆரம்பிச்சிடுச்சு. ராகு முடிஞ்சு குரு புக்தி வேற நடக்குது. செவ்வாய் திசையினுடைய இறுதியிலேயே அவர் அது பாதிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 6ஆம் பாவக அதிபதி போய் 3ல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு பொழுது இந்த செவ்வாய் திசையினுடைய முடிவு காலத்திலேயே அவருக்கு அதற்குரிய இந்த இன்ஃபெக்ஷன் ஓரியன்டான விஷயங்கள் வெளிப்பட்டு இருக்கும். இப்போ ராகு வரும்பொழுது ராகு திசை, அது ராகு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். அவர் அந்த இடத்தை மீண்டும் தூண்டி கொண்டிருப்பார். நிறைய பிரச்சனைகள், இப்படிலாம் சுத்தமாக வச்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, வெளியில டிராவலில் இப்படிலாம் இருங்கிறதெல்லாம் சொன்னார் இல்லையா? இதையெல்லாம் அவரால் கடைபிடிக்க இயலாமல் தடைகள் வந்து கொண்டிருக்கும் அந்த ராகுவின் காரணமாக. ராகு அந்த மாதிரி பிரச்சனையை தருவார். அப்போ ஆனா அவருக்கு ஆயுசுங்கிறது தீர்க்கமா இருக்கு. அதுதான் அந்த லக்னம் சொல்லிட்டார். லக்னாதிபதி புதன் லக்னத்திலே ஆட்சி பலத்தோட இருக்கார் அப்படின்னு வரும்போது, அந்த இடத்திலே சுக்கிரனும் இருக்கார் அப்படின்னு வரும்போது அது பலமாக இருக்கிறது. லக்னம்ங்கிறது பலமா இருந்துருச்சு. ஆனால் அந்த 3ஆம் பாவகம் வீக்கா இருக்கிறதுனால அவர் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவர் அவதிப்பட்டு கொண்டுதான் இருப்பார். அதை சமாளிக்கக்கூடிய திறனை லக்னாதிபதி புதன்கிறது கொடுத்துடுறார். நீங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கே இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுன்னு சொன்னா அப்ப அவங்க வம்சத்திலேயே ப்ராப்ளம்ங்கிறது இருக்கும். பெரியோர்கள் செய்த தவறு, மாதா பிதா மக்களுக்கு சத்துரும்பா, அவங்க பெரியோர்கள் செய்த தவறானது இந்த குழந்தைகளை பாதிக்கிறது. எல்லோரும் தவறிழைக்காமல் முடிந்தவரை அவரவர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்தாலே குழந்தைகளை இது போன்ற பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க முடியும். சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நேயருக்கு மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கு. இவ்வளோ நாளா நீங்க முயற்சி பண்ணி நடக்காத, கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கின்றது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, ராசியில 2 சுப கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் புதன், மற்றொருவர் சுக்கிரன். ஆனா இந்த புதன், சுக்கிரன் 2 பேரும் கடக ராசிக்கு நேரடியாக நற்பலன் தரக்கூடியவர்கள் கிடையாது. ஒருத்தர் விரையாதிபதியா வந்தா, ஒருத்தர் பாதகாதிபதியா வருவார். ஆனா மற்ற 2 வீடுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு புதனுடைய மற்றொரு வீடு முயற்சி ஸ்தானமாக வரும். சுக்கிரனுடைய வீடு 4ஆம் இடமாக வரும். அதனால கற்றுக்கொள்வது, படிப்பது, முயற்சிப்பது, நான் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது, அதுக்காக போராடுறது, இவ்வளவு நாள் உங்களுடைய ரொட்டீன் என்னவோ அதை நீங்க மாத்துறது. அதன் மூலமாக இது நாள் வரைக்கும் கிடைக்காத விஷயங்களை அடைய முடியும். அதனால இடமாற்றத்திற்கான வாய்ப்பு யாருக்கு வருகிறதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் இந்த வாரம் அனுகூலமா இருக்கும். ஆனா முயற்சித்து போராடி நல்ல பலனை நீங்க இந்த வாரத்துல பெற முடியும். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்துல மிகச்சிறந்த விசேஷமான நல்ல பலனை பெற முடியும். இந்த வாரம் மட்டும் இல்லாம இந்த மாதம், அதாவது தமிழ் மாதம், ஆவணி மாதம் முழுக்க நீங்க நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டு இருக்க போறீங்க. ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. கூட இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் அந்த சிம்ம ராசியிலேயே சூரியனோடு சேர்ந்து இருக்காரு. கூட கேது இருக்கார். சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டு கூட கேது இருந்தா அவங்க கல்வி, ஆராய்ச்சி, கலைகளை கற்றுக்கொள்வது, அவங்க இருக்கக்கூடிய துறையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தனித்தன்மையை வெளிப்படுத்துறது. யாருமே இது மாதிரி செய்யலையே, யாரும் செஞ்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு வீரரை புதுசா நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அதுபோல ஒரு கலைத்துறையில இருந்தாலும் சரி, அதுபோல ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, புது முயற்சிகளை செய்யறதுக்கான ஒரு அம்சம் இந்த சூரிய சந்திர கேதுடைய சேர்க்கையினால ஏற்படும்.
யாருக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு இருக்கோ, இந்த வாரத்துல நீங்க அதற்கான முயற்சியை செய்யலாம். மேலும் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து தடைகள், ஃபெயிலியர்ஸ் ஏதாவது கைவிட்டு போயிடுச்சு, எழுந்துட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்க, வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் சரியாகறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த சூரியனை பயன்படுத்திக்கணும். அதிகாலையில சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எழுந்து தயாராயிட்டு வேலையை செய்யறதுக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கணும். கேது ராசியில இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் மெடிடேஷன், தியானம் பண்றது, அதெல்லாம் எனக்கு வராது. அப்போ கோயிலுக்கு போறது, டைம் இல்ல. வீட்ல பூஜை பண்றது. இதன் பிறகு உங்களுடைய வேலையை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சா, இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், சிம்ம ராசினருக்கு இந்த தமிழ் மாதம் முழுக்க வந்து ரொம்ப சிறப்பான மாதமா இருக்க போகுதுன்னு சொல்லி மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு? கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக அமையப் போகின்றது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த வந்து கேட்டு பெறணும்னு கூட அவசியம் இல்ல. நினைச்சாலே அது உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த அளவிற்கு இப்ப கோச்சார நிலை வந்து சாதகமா இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னு கேட்டா கிடைக்கும். தசாபுக்தியை ஒத்துழைக்கணும். இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா சாதகமா இருக்கின்றது. அதனால இந்த வாரம் லாபகரமான வாரம். நீங்க நினைச்சதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேட்டதெல்லாம் கிடைக்கும். எதுக்காக முயற்சி பண்றீங்களோ எல்லாத்துலயும் வெற்றி அடைவீங்க. நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம். அதனால இந்த வாரத்த பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வாரத்துல நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, அதுக்கெல்லாம் முயற்சி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்களால அடைய முடியும். சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. லாபகரமான, அற்புதமான வாரமாக அமைய போகுதுன்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். மணிகண்ட பிரபு நாகர்கோவில்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 12/7/1963 இரவு 7:40 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் சொந்தமாக இரும்பு வியாபாரம் செய்து வருகிறேன். என் வியாபாரம் உள்ளூர் அளவிலேயே உள்ளது. ஆன்லைன் மூலம் விரிவாக்கம் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். என் ஆசை நிறைவேறுமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் மீன ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் வந்து மகர லக்னமாக இருக்கிறது. செய்யற பிசினஸ் வந்து வெளிநாடு அளவுக்கு விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது செய்யலாமா, நடக்குமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக செய்யலாம். 100% செய்யலாம். லக்னம் அப்படின்னு சொல்றது மகரம்னு நம்ம பார்த்துட்டோம். லக்ன அதிபதியா இருக்கக்கூடிய சனி லக்னத்திலேயே இருக்கார். ஆனா வக்ரகதியில இருக்காரு. இருந்தாலும் வந்து லக்னத்துல அவர் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால, வக்கரம்னு சொன்னா ஒரு விஷயத்த ஈஸியா செய்ய முடியாம கஷ்டப்பட்டு செய்வீங்க. ஆனா நீங்க விரும்பக்கூடிய விஷயத்த உங்களால செய்ய முடியும். அதுல வெற்றி அடைய முடியும். 2வது அதே சனி வந்து லக்னத்திற்கு 2ஆம் இடம், தனஸ்தானத்திற்கும் அதிபதியா இருக்காரு. அதனால உங்களால சுய முயற்சியில நிறைய சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு குடும்பத்திற்காக வச்சுட்டு போக முடியும். அதனால நீங்க செய்யலாம். அதன் பிறகு உங்களுடைய லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல புதனுடைய வீட்ல இருக்காரு. அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி புதனும் சேர்ந்து இருக்கார். சுக்கிரன் மற்றும் புதன், இவர்களோடு சூரியன் மற்றும் ராகு. 4 கிரகங்கள் வந்து 6ஆம் பாவத்துல சேர்ந்து இருக்கின்றது. அதனால தாராளமா நீங்க செய்யலாம். இத செய்யறதுக்கு கடன் கூட நீங்க வாங்கலாம். வாங்குனாலும் கூட உங்களால செய்ய முடியும். 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்குது. அதனால நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து, மத்தவங்க வந்து நல்லா ஈஸியா போயிட்டே இருக்கு. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது? அதுவும் வயசு அதிகமா இருக்கும்போது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நிலை வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்க துணிந்து ரிஸ்க் எடுத்து உங்களால வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி உங்க பிசினஸ வந்து வெளிநாடு அளவுக்கு கொண்டு போயிட்டு டெவலப் பண்ண முடியும். அது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கூட பயன்படக்கூடியதாக இருக்கும். நீங்க செய்யலாம். அதன் பிறகு நீங்க வந்துட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ரிட்டயர்ட் ஆயிட்டு ஓய்வா வீட்ல இருக்கீங்கன்னு சொன்னா தான் நோய்வாய்ப்படுவீங்க. பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். அதனால எவ்வளோ உங்களால ஓட முடியுமோ, எவ்வளோ உழைக்க முடியுமோ, இதெல்லாம் நீங்க வந்து ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துட்டு செய்யறது நல்லது. எதற்காக இதெல்லாம் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றோம்னு கேட்டா, 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. அதன் பிறகு தசை என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சனியுடைய திசையில பிறந்து, இப்போ உங்களுக்கு நடக்கிறது சூரிய தசை. சூரிய தசை இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இருக்க போது. அந்த சூரியன் உங்க லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி. அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். ஒருவேளை நீங்க வந்து கடன் வாங்கல, பிசினஸ் பண்ணல, அல்லது பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தாண்டி, நீங்க இந்த அளவுக்கு உழைக்கல, புது முயற்சி செய்யலன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உடல் உபாதை வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமாதிபதி சூரிய திசையில. அதனால அதன் பிறகு வரக்கூடியதும் சந்திர திசை தான். அந்த சந்திரன் ஜலகாரகன், ஜல கிரகம். அவர் ஜல ராசியில, மீன ராசியில குருவோட சேர்ந்து இருக்கார். அடுத்த திசையும் அதான். அதனால தொடர்ந்து நீங்க வந்து இத உங்க கூட அப்படியே உங்க ஃபேமிலியும் சேர்த்துக்கிட்டு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்புறம் 6, 8க்கு உண்டான கிரகங்கள் சேர்ந்து இருந்து, அந்த விபரீத ராஜயோக அம்சமும் கூட உங்க ஜாதகத்துல இருக்கிறது. அதனால உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எண்ணத்தின்படியே நீங்க செயல்படுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஈஸியா இருக்காது. ஆனா வெற்றி பெறுவீங்க. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார்.
ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க. இப்ப நெறைய பேருக்கு சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அது தொடங்குனா எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்ற ஒரு சந்தேகமும், கேள்வியும் அவங்க மனதுக்குள்ள இருக்கும். நெறைய பேர் சொந்தமா தொழில் தொடங்கிருவாங்க. ஆனா அதுல முன்னேற்றம் அடையறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே ஒரு சிலர் தொடங்குன உடனே பல மடங்கு லாபத்தையும், முன்னேற்றத்தையும் அடையறத பார்க்க முடியுது. அப்படி முன்னேற்றம் அடையணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? எவ்வாறு சாத்தியம்? லக்ன பாவம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இது 3ம் நன்னா இருந்தாலே, டக்குனு நீங்க சொன்ன மாதிரி தொடங்கின உடனேயே முன்னேற்றம்ங்கிறது வந்துரும். அதற்கு அந்த தசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணணும். நடக்கக்கூடிய திசை அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஜாதகம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது. அட்வைஸ் என்னன்னா, நடக்க போறது தான் நடக்க போகுதுன்னா கூட, சரியான ஒரு ஆலோசனை. இப்ப இந்த நேயரை கூட எப்படி கேட்டிருக்காரு சொன்னா, நான் ஆல்ரெடி அவர் வந்து அதில வெல் செட்டில்டு பிசினஸ் மேன் தான். இருந்தாலும் நான் உள்ளூர் லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். இது நெறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆன்லைன் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல வந்துட்டதுனால, நான் டெக்னிக்கலா ஆன்லைன்ல யூஸ் பண்ணிக்கலாமா? நான் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தன்னுடைய பிசினஸை எப்படி டெவலப் பண்ணலாம்? எந்த ஃபீல்டுல போய் டெவலப் பண்ணலாம்? இன் பெர்சன் நம்ம வீட்டுக்கு வீடு போய் போடணுமா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திர வியாபாரிலாம் இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு போய் பாத்திரம் போட்டு வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. சைக்கிள்ல போய் வீட்டுக்கு வீடு பாத்திரம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தள்ளுவண்டி மாரி வச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, அப்படியே ஒரு சின்ன ஷாப் மாரி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள்ல பெரிய பில்டிங்கே கட்டி அதில பெரிய பாத்திர கடையே வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய உழைப்பு. இது போக அந்த நம்பிக்கை. இது எல்லாத்தையும் விட இந்த கிரகநிலைங்கிறது சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. முதல்ல வெறும் ரூ. 1 லாபம் வச்சு வித்துருப்பாங்க. ஓடி போய் இத்தனைக்கும் அவருடைய உழைப்புங்கிறது அதிகமா இருக்கும். வெறும் ரூ. 1க்காக ஒரு வீடா போய் இறங்கி இருப்பாங்க. ஒரு கான்டாக்ட்ஸ்ங்கிறத டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த கான்டாக்ட்ஸ குடுக்கிறது தான் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம். தொடர்பு அப்படின்னு வந்துட்டாலே புதன்கிற கிரகம் எல்லோரோடையும் மிங்கிள் ஆகணும். எல்லோரும் அவர்களுக்கு தகுந்த மாரி இறங்கி போய் பேசணும் அப்படிங்கிறது. இந்த மாரி ஒவ்வொருவருமே அவரவருடைய ஜாதகத்தை கொண்டு, நான் எந்த ஃபீல்டுல பண்ணலாம் முதல்ல? நான் எந்த துறையிலே போகலாம்? அந்த துறையில இந்த நேரத்தில நான் சொந்தமா ஆரம்பிக்கலாமா? அல்லது கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யணுமா? இல்ல நான் சொந்தமா ஆரம்பிச்சேன்னா, என் கையில இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. நான் சொந்தமா ஆரம்பிச்சேன்னா, எனக்கு லாபம் வருமா? எல்லாவற்றையுமே அவரவருடைய ஜாதக பலமே தீர்மானிச்சுடுமா. பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னா, அதுக்கு நெறைய பேர வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன்கிறது இருக்கணும். நல்ல பணியாட்கள்ங்கிறது வந்து சேரணும். இப்படி நல்ல பணியாட்கள் என்னிடத்திலே வந்து சேர்வார்களா? பணியாட்கள் வரலன்னா கூட இவர் இறங்கி அந்த வேலையை செய்யணும். அதற்கான தன்மை இவரிடத்திலே இருக்கிறதா? இது எல்லாவற்றையுமே ஜோதிடர் ஆராய்ந்து பார்த்து சொல்லிவிடுவார். இத வச்சுட்டு நீங்க உங்களுடைய வேலைய செய்யுங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லிடலாம்மா. அடுத்ததாக துலா ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க. துலா ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா? இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? துலா ராசி அன்பர்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ரொம்ப சாதகமா இருக்கு உங்களுக்கு. ஆண்டுகோள்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. அதுல மாதக்கோள்ல முக்கியமா உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன், பாக்கியாதிபதி புதன் 2 பேரும் சேர்ந்து ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். லாப ஆதாய ஸ்தானத்துல 3 கிரகங்கள் இருந்து இந்த வாரமானது தொடங்குகின்றது. அதனால இந்த காலம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு நல்லது நடக்கும். படிக்கிற பிள்ளைகள் வந்து இப்ப ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணுவீங்க. படிப்பு வந்து உங்களுக்கு விளையாட்டா வரும். கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லலாம் வந்து நெறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து நீங்க என்ன செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆயிடும். உங்ககிட்ட ஒரு வேலைய குடுத்தா போதும் நடந்துரும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய டீம் லீடரோ, ஹெச்ஆரோ, உங்களுடைய முதலாளியோ வந்து இப்போ உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களால அவங்களும் கூட பயனடைவாங்க. சொத்து வாங்க முடியும். மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும். அது உங்களுக்கு சாத்தியமாகும். ஆபரணங்கள் வாங்கணும்னு சொன்னா வாங்க முடியும். ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரியாயிடும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். மணமானவர்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. கலத்திர ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 12ல இருந்து சனியுடைய பார்வையை நேரடியாக பெறுகின்றார். அந்த ஒரு விஷயம். மனம் ஆகாதவர்கள் ஆனா பருவ வயதுல, மன வயதுல இருக்கிறீங்கன்னு சொன்னா, எதிர பாலினத்தவரிடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். இதுல மட்டும் கவனமா இருந்தா போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. சார் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க பொற்காலம் அப்படின்னு. துலா ராசினருக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தை இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பர்கள பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். குரு வந்து அஷ்டமத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல 9ஆம் இடத்துல இருந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பலன் தரப்போகின்றது. 10ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது நல்ல வேலை கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து அஷ்டம குரு காலத்தினால ஏதாவது வேலை போயிருக்கு, அல்லது வந்து உங்களுடைய இன்கிரிமெண்ட்டோ, உங்களுடைய ப்ரமோஷனோ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே வேலையை விட்டுடலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் இப்போ செயல்படுத்தலாம்.
நிறைய கடன் இருக்கு. இந்த வேலையில வரக்கூடிய வருமானத்த வச்சு அந்த கடன அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அதேபோல ஜீவன பாவத்துல சூரியன், கேது இருக்கும்போது சந்திரன் சேர்ந்து இருந்து இந்த வாரம் தொடங்குறதுனால, உங்களுக்கும் உங்களுடைய வேலையில ஆஃபீஸ்ல மத்தவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாலோ, ஃபேமிலில பிரச்சனை இருந்தாலோ, லீகல் இஷ்யூஸ் இருந்தாலோ, அதெல்லாம் கூட சரியாகறதுக்கான அம்சமானது இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா, ராசியாதிபதியே 6ஆம் அதிபதியாக இருந்து, அவர் சனியுடைய பார்வைய பெற்று, அவரும் சனிய பார்க்கறதுனால, ஏதாவது சண்டை, பிரச்சனை சின்ன அளவுல இருந்தாலும் சரி, பெரிய அளவுல லீகல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கூட சரி பண்றதுக்கான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த வாரமானது உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியயும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது சார்? தனுர் ராசி அன்பர்கள் இந்த வாரத்துல அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும். குரு வந்து ராசியாதிபதி ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். அதனால பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். நல்ல விஷயம் நடந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா கவனமா இருக்க வேண்டிய ஒரு அவசியமானது இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்துல புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால நீங்க ரொம்ப பணத்தை தான் அதிகமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா பணத்தினால பிரச்சனை உங்களுக்கு வரும். நண்பர்களோட சேர்ந்து நிறைய சுத்துறீங்கன்னு சொன்னா அதனால பிரச்சனை வரும். தீய பழக்கம் இருந்து அதனால வரும். யாருக்கு எது வீக்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல எந்த ஒரு விஷயம் வந்து சாதகமில்லாததா இருக்கிறதோ, அந்த இடத்துல இப்ப அதிகமான ஆர்வம், ஈடுபாடு, எண்ணங்கள் அதை நோக்கியே போயிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, பிளான் பண்ணிக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு எழுந்தோமா, இந்த வேலையெல்லாம் செய்ய போறோம். செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அப்படியாக நீங்க வந்து உல்லாசமா இருக்கிறது, பொழுத கழிக்கிறது, கேளிக்கை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யறதெல்லாம் இந்த வாரம் கட்டாயம் கூடாது. அத வந்து அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். நல்ல டைம் வரும்போது, இப்ப வேலை, படிப்பு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், கடமைகள் அத மட்டும் செய்து கொண்டிருந்தா, பெயர் கெடாது. தேவையில்லாத நஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை எதுவும் ஏற்படாம உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். சார், தனுசு ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம, அவங்க என்ன செய்யலாம், என்ன செய்யவே கூடாதுன்ற விஷயத்தையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம மற்ற ராசினருக்கான வார பலன்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் சார். மீனாட்சி தென்காசில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 11/10/2000 காலை 9:50 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் மீடியா பட்டப்படிப்பு முடித்துள்ளேன். தற்போது வேலைக்கு செல்லவில்லை. எனக்கு மீடியா துறையில் எதிர்காலம் உள்ளதா? அல்லது மீடியா சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் ஏதாவது செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க சார். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. பூரட்டாதி நட்சத்திரத்துல 3ஆம் பாதம் கும்பராசி. லக்னம் வந்து விருச்சிக லக்னமாக இருக்கிறது. அதாவது மீடியா சம்பந்தமா படிச்சிருக்காங்க. ஆனா வேலைக்கு போல. அந்த வேலைக்கே போலாமா? இல்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களால தாராளமா ஓன் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்க விருச்சிக லக்னம்னு சொன்னோம். அந்த லக்னத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய், லக்னத்திற்கு 10ஆம் பாவத்துல சஞ்சரிக்கிறார். சூரியனுடைய வீட்ல இருக்கார். அப்போ ஒருத்தருக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யறது அப்படின்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு வராத வேலை, பிடிக்காத வேலைய செய்ய சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களால செய்யவே முடியாது. அதனால வேலைக்கு போறதுன்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நீங்க படிச்சுட்டு கூட வேலைக்கு போகாம இந்த கேள்விய கேட்கிறீங்க. இதுக்கு வந்து லக்னாதிபதி ஜீவன பாவத்துல இருக்கார் அப்படின்ற காரணத்த தாண்டி, 7ஆம் பாவத்துல குரு மற்றும் சனியுடைய சேர்க்கை இருந்து 2 பேரும் லக்னத்த பார்க்குறாங்க. 2 பேருமே வக்ரகதியில தான் இருந்து கொண்டு இருக்காங்க. 7ஆம் இடம்னு சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடியதா இருக்கு. அப்ப மத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனை வர்றது ரொம்ப ஈஸி. அதுவும் நீங்க ஒரு பெண் பிள்ளையா இருக்கீங்க. 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்க உங்களுக்கு கஷ்டம் குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால வேலைக்கு போகும்போது இதெல்லாம் ஜாஸ்தி நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா, இந்த விஷயம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதன் பிறகு உங்க லக்னத்திற்கு 12ல புதன், சுக்கிரன் 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அதுல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அப்ப நீங்க சொந்தமா ஒண்ண பண்ணா, அத வந்து பிரபல்யப்படுத்த முடியும். நெறைய பேர்ட்ட அத கொண்டு போய் சேர்க்க முடியும். அது வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகுறதுனால, உங்களால பண்ண முடியும். அதனால உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து கரெக்ட். தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குருவுடைய திசையில பிறந்து இப்போ ஒரு சனிய திசை இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஓராண்டுல வந்து இந்த சனி திசை முடிஞ்சிரும். அப்ப வந்து இந்த 1 வருஷம் வந்து நீங்க வந்து அந்த ஸ்டார்ட் அப் அத வந்து பிக்கப் ஆகுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி டைமா எடுத்துக்கலாம். அதன் பிறகு வரக்கூடிய புதன் தசை வந்து உங்களோட பிசினஸ்ல வந்து உங்கள ரொம்ப நல்லா கொண்டு போகும். வேறு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து, அதுல சக்சஸ் பண்ணி, கொஞ்சம் லேட்டா வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால பிசினஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான, விரிவான ஒரு விளக்கத்த குடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ உயர் கல்விய தேர்ந்தெடுக்கும்போது, நெறைய மாணவர்கள் வந்து குழப்பமான மனநிலை அடையறாங்க. வீட்ல இருக்க பெற்றோர் அவங்களுடைய ஆசைய சொல்வாங்க. மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கும். உயர் கல்விய பத்தி நம்ம ஒரு ஆலோசனை கேட்கிறோம் ஜோதிடர் கிட்டனா, என்னென்ன ஆலோசனைகள கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம்?
உயர்கல்வின்னு வரும்பொழுதே அது உத்தியோகம் சார்ந்த விஷயம் தானே இல்லையா? நம்ம பேசிக் எஜுகேஷன் ஸ்கூல்ல கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் காலேஜில் போய் கூட யூஜி முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பிஜியை தான் இன்னைய தேதியில் உயர்கல்வின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கல்லூரி படிப்பை தாண்டி போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதை தான் நம்ம வந்து இப்போ உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஒரு காலத்தில் நான் பிஏ படிச்சிருக்கேன்னு பெருமையாக சொல்லுவேன். பிஏங்கிறதையே ஒரு உயர்கல்வியாக பார்த்த காலம்ங்கிறது உண்டு. ஆனால் இன்றைய சூழலிலே அடிப்படை கல்வியிலேயே டிகிரிஸ் வரைக்குமே வந்துடுது, பேசிக் வரைக்குமே. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ணக்கூடிய பிஜி அப்படின்னு பண்ணும்பொழுது இது இவருடைய உத்தியோகத்திற்கு துணை புரியுமா, 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உயர்கல்வி படித்தா நல்லது. ஏன்னா உயர்கல்வி அப்படின்னு வரும்பொழுது அது 9ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும்னு ஜோதிட விதிகள் சொல்றது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பேசிக்கலாக எஜுகேஷனுங்கிறது. இந்த 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பார்வை நேரடியாக 10ஆம் பாவத்தோர் மீது விழுந்துவிடும். பொதுவாகவே 4ஆம் பாவத்திற்கு ஸ்ட்ரெயிட் 180 டிகிரியில் இருக்கிறது தான் 10ஆம் பாவம்ங்கிறது. நேர் 7ஆம் பாவம் சொல்லுவோம். 4லிருந்து நேர் 7 அப்படிங்கிறதுனால இதில் எந்த கிரகம் இருந்தாலும் அது 10ஆம் பாவத்தை பார்த்து விடும். அந்த தொடர்புங்கிறது இருந்துடும். ஆனால் அதையும் தாண்டி 9ஆம் பாவம்னு வரும்பொழுது அது உயர்கல்வியை பற்றி சொல்கிறது. 11ஆம் பாவம்ங்கிறது அது வந்து பிஹெச்டியை பற்றி சொல்கிறது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புகளை சொல்கிறது. அதிலே ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு வரும்பொழுதும் அது 11ஆம் பாவம் சொல்லும். நிறைய பேர் பிஹெச்டி பண்ணியிருப்பா, ஒரு பேரளவுக்கு ஒரு டாக்டரேட்டுங்கிறது இருக்குமே தவிர அந்த துறையிலேயே அவர்கள் பணியாற்ற மாட்டார்கள். வேலைங்கிறது வேற எதுலையோ பண்ணிட்டு இருப்பா. அது வந்து காசு நிறையா இருக்குது அப்படிங்கிற வாழ்க்கை வேற. ஆனால் நான் இதைத்தான் என்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். உதாரணத்திற்கு இந்த நேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் மீடியா சம்பந்தப்பட்ட படிப்பினை படித்திருக்கிறேன், அது சார்ந்த தொழிலை செய்யலாமா அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. அது மாதிரி அதில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணா நீட்டாக அதை எப்படி கொண்டு போயிட்டார்னா, நீங்கள் சுய தொழில் செய்யலாம் குடும்பத்தோடு இணைந்து அப்படிங்கிற நல்ல அட்வைஸை கொடுத்துட்டார். ஆனால் மீடியா தானா அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு சொன்னால், சுக்கிரன் 12ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு மீடியா சம்பந்தப்பட்ட படிப்பு நீ படித்திருந்தாலும் நிச்சயமாக மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலை செய்ய இயலாது. நீ வேற தொழில் தான் செய்யணும். ஆனால் நல்ல நிர்வாகம் பண்ண முடியும். நிறைய பாயிண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு, நிறைய பலமான விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கு. ஏன்னா லக்னாதிபதியே 10ல் போய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது போக 11ல் அந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 11ல் இருப்பார். ஏன்னா புரட்டாசியில் பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 11ல் இருப்பார். 11ல் கூட பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திர சாரத்திலே இருப்பார். அவர் பிறந்தது 11/10ன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் டேட்டு. அந்த டேட்ல பார்த்தோம்னா சூரியனானவர் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கி கொண்டே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆக இந்த சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிலை இந்த குழந்தையானது செய்ய வேண்டும். எப்படின்னு சொன்னா அது அரசியல் தொடர்புங்கிறது இருக்கும். உதாரணத்திற்கு நீ மீடியா படிச்சிருக்க, நீ மீடியால தான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா எப்படி பண்ணலாம்னு சொன்னா, ஒரு அரசியல் கட்சியிலே அந்த மீடியா சம்பந்தப்பட்ட பிரிவினை நீ மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாக கூட நீ போகலாம். ஆனால் மெயினாக பார்த்தோம்னா உன் அரசியல் அப்படிங்கிறத வழி நடத்தும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் பலமாக இருக்கிறது. அதற்கு நீ படித்த படிப்பை வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர உன்னை டைரெக்டாக ஒரு மீடியா பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இதே ஒரு அரசியல் கட்சியெலாம் இப்போ நிறைய மீடியா இல்லாமல் எதுவுமே இல்லையே, அவர்களுக்கு மீடியா சம்மந்தப்பட்ட பிரிவுலாம் வச்சுருப்பா. அந்த மீடியா சம்மந்தப்பட்ட பிரிவில் நீ அரசியலுக்குள்ளே நுழைஞ்சு நீ நல்லா அந்த கட்சியை பிரபலப்படுத்துகிற வேலைகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் உன்னையும் ஒரு அரசியல்வாதியாகத்தான் பார்ப்பார்கள். அதற்கான தகுதி மொத்தமும் இந்த ஜாதகருக்கு இருக்குங்கிறதுக்காக சொல்றோம். இப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தை கொண்டுமே அந்த 10ஆம் பாவம், 11ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவத்தை கொண்டு உயர்கல்வி இதுல படிச்சா நல்லா இருக்குங்கிறத அழகா எடுத்து சொல்லிடலாமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாம். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, சூரியன் கேதுவுடைய சேர்க்கை இருக்கிறது, 6ல் குரு இருக்காரு. அதனால கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். முதல்ல 1 நாள் 2 நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி இருக்கலாம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அதெல்லாம் கடந்து ஓவர் கம் பண்ணி உங்களால இந்த வாரத்துல நல்ல பலனை அடைய முடியும். எதனாலன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறாங்க. அதனால நல்ல புத்தியும் உங்களுக்கு வந்துடும், நல்ல சாமர்த்தியமும் உங்களுக்கு வந்துடும். நல்ல உடல் பலம் இருந்து ஆரோக்கியமா இருந்து படிப்பு வேலை அதெல்லாம் நல்லபடியா செய்ய முடியும். ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்தை ஈஸியா பண்றது எப்படி, புது விஷயங்களை லேர்ன் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதனால முதல்ல கொஞ்சம் குழப்பமா இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதுமானது. இந்த வாரம் அனுகூலமா இருக்கும். சார், மகர ராசியை தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது? அவங்க கவனமா இருக்கணுமா இல்ல சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போதா? கும்பராசி என்பவர்களுக்கு
7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அப்புறம் 10ஆம் இடத்துல வந்து தன்னுடைய சஞ்சாரத்தை பூர்த்தி பண்றாரு. சந்திரன் வந்து 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அந்த இடத்துல புதன், சுக்கிரன் 2 கிரகங்கள் இருக்கின்றது. குரு வந்து ராசிய பார்த்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் வந்து நல்ல விஷயம் கடைசியில வந்து நல்லது நடந்துரும். ஆனா புதன், சுக்கிரன் 2 முக்கியமான கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவிற்கு இந்த காலகட்டத்தில கடன் வாங்குறத தவிர்க்கலாம். யாரோடையும் சண்டை சச்சரவு, ஜாஸ்தி பேசுறது, ஆர்க்யூ பண்றது அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நீங்க கடைபிடித்தீங்கன்னு சொன்னா, இந்த வாரம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள தவிர்த்து விட முடியும். பிரச்சனை இல்லன்னு சொன்னாலே நல்லது தான். அப்போ ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டு வந்திருக்கீங்க. சனி 2ல இருக்காரு. அப்ப ஏற்கனவே நிறைய படிப்பினைகள், அனுபவங்கள் இருக்கும். அத கொண்டு எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலாம். அப்படியாக பிளான் பண்ணி இந்த வாரத்தில நீங்க ஒவ்வொரு நாள்லயும் உங்க காரியங்கள செய்தா நல்ல பலன் கிடைக்கும். சார், கும்ப ராசினருக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு நல்ல ஒரு அட்வைஸையும் குடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து அனுகூலமா இருக்க போது. பிள்ளைகளால சந்தோஷம் ஏற்பட போது. பிள்ளைகளுடைய கல்வி உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, நல்லா படிக்கல அவங்க அப்படின்னு சொன்னா, அத சரி பண்றதுக்கான வழி, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டியூஷன் மாஸ்டர் கிடைக்கிறது அப்படின்ற விஷயம்லாம் கிடைக்கும். திருமண வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னு சொன்னா, இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. பிள்ளைங்க வந்து நல்ல வேலையில செட்டில் ஆகல, பிசினஸ்ல செட்டில் ஆகல, வெளிநாடு போணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்பு இல்ல. பிள்ளைகள் சம்பந்தமா உங்களுக்கு என்ன கவலை, கஷ்டம்லாம் இருக்கோ, அதெல்லாம் இப்ப சரியாக போகின்றது. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசியாதிபதி குரு புத்திரகாரகன் 4ஆம் இடத்துல இருக்கார். ஏதோ ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கணும். அது பிள்ளைகள் சம்பந்தமா இருந்ததுன்னா, இந்த வாரத்துல சரியாயிடும். பணம் சம்பந்தமா இருந்ததுன்னா, சரி பண்றதுக்கான ஒரு வழி, வாய்ப்பு உங்களுக்கு தெரிய வரும். அப்படியாக இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கான வழி தெரிய போறது. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது. சார், மீன ராசினருக்கு பிரச்சனைகள் தீரப்போகுதுன்னு சொல்லி, சற்று நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகள சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம, நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும், தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். வணக்கம்.